ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட மேஷ ராசி நேயர்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? ஆமா. மேஷராசியை பொறுத்த வரைக்கும், சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ சனிய பொறுத்த வரைக்கும் இப்ப 7:30 சனியா இருக்காரு. அதாவது விரய சனியா இருக்கிறார். சனி பகவான் விரய சனியாக இருக்கின்றார் என்றெல்லாம் பயப்படவே வேண்டாம். ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதாவது ஒரு தீமையை நன்மையாக மாற்றுபவன் அறிவாளி. ஒரு தீமை இருக்கு. அது நல்ல முறையில நடத்திட்டு போறவன் அறிவாளி. கரெக்ட். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, அந்த நன்மையை தீய வழிகளுக்கு செலுத்துபவன் பாதிப்படைவான். அந்த வகையில பார்க்கும்போது, மேஷராசியை பொறுத்தவரைக்கும் இப்ப 7:30 சனியில விரய சனியா இருக்காரு. அதனால அது விரய சனி ஆகிவிடுமோ என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சில விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா 2.5 வருட காலம் ஒரு மனிதன் இப்படியே வாழ முடியுமா? எல்லா ஜோதிடர்களும் சொன்ன மாரி அப்படி இருங்க, இப்படி இருங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு நான் செய்யற செயல் நாளைக்கு தெரியல. நாளைக்கு செய்யறது அதுக்கு அடுத்த நாள் மறந்து போகுது. வாழ்வியல் வேகம், ஓட்டம். ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது எதையோ தேடி ஓடுறோம். அந்த வகையில பார்க்கும்போது விரைய சனியா இப்ப அவரு பலன் தருவாரு. அந்த வகையில பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். தவறான பழக்கவழக்கங்கள், தவறான தொடர்பு. ம். அதாவது அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்க புதுமுகம். விஷயங்கள ம். பேசக்கூடாது. நம்முடைய குடும்ப விஷயத்துல பேசும்போது, இன்றைய நண்பன் நாளைய பகைவன். அந்த வகையில பார்க்கும்போது நிதானமும் பொறுமையும் இருக்கணும். தொழில பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு தொழில்ல ஒரு நல்ல மாற்றம். பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். காரணம் என்ன? உங்களுடைய கவனங்கள் சிதறுகின்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்துல. அதே நேரத்துல சனி பகவானுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 3வது பார்வையா எத பார்க்கிறாரு? ரிஷபத்த பார்க்கிறாரு. 7ஆம் பார்வைய பார்த்தீங்கன்னா, கன்னிய பார்க்கிறாரு. அடுத்தது 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா, இவர பார்க்கிறார். தனுசுவ பார்க்கிறார். ஆக இவர் பார்க்கின்ற அந்த கிரகத்துல இருக்கவங்க கவனமா இருக்குதா போதும். அந்த வகையில அ ஒரு கிரகத்தினுடைய இயல்பை வச்செல்லாம் சொல்ல முடியாது. மத்த கிரகங்களுடைய இருப்பை பார்க்கும்பொழுது, மேஷராசியை பொறுத்தவரைக்கும் பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அதாவது கவனமா இருக்கணும்னு சொல்றது நான் தவறா சொல்ல வரல. மனைவியா இருந்தா விட்டு கொடுத்து போங்க. அனுசரிச்சு போங்க. அந்த வகையில் இருக்கணும். அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு காலகட்டத்துல நீண்ட கால ஒரு செயல்பாடு. ஆனா இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, இமை பொழுதுல ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையின் காரணமாக பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஒரு ஆண், ஒரு பெண் இருவரும் எதை இழந்தாலும் திரும்ப பெற்றுடலாம். அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது இப்ப தெரியாது. ஒரு காலகட்டத்துல அந்த உறவு தெரியும். அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகாதவர்கள்லாம் திருமணம் நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலையா. ஆனா எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மிக கவனமா ஜாக்கிரதையா இருக்கும். ஐயா, இப்ப நீங்க விரயம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த விரயம்ன்றது வந்து பண விஷயத்த குறிக்குமாயா? விரயம் என்பது பணம் மட்டும் கிடையாது. மனம் கூட ஒரு விதத்துல விரைவு தானே.